மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் வாழ்த்தி அருமையான இந்த வழிபாட்டுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே மீண்டுமாக ஒரு நாளை காண ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்து உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே தேவரே, இந்த நாளிலும் கூட இந்த வழிபாட்டை நம்முடைய திருக்கரத்தை அர்ப்பணிக்கின்றோம். இந்த காணொலி மூலமாக இந்த வழிபாட்டை ஆண்டவரே வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளோடு பிரசன்னம் நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு பலன் கொடுக்க நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நம்பிக்கையிழந்த எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் தூய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஆண்டவரே இந்த வழிபாட்டிலே தூய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். உயிரான
கடவுளை தொழுவோம். இரண்டாவது வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையுடன் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியே கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமை ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மையை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதாம் குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையுடன் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் இணைந்து முதலாவது பாவறிக்கையை சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வெளியே அணைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனித கருளை செய்த வாக்குத்தத்தின்படியே நீர் வாக்கியமுள்ள குற்றால் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவநியுத்தமை கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம், திருவாக்குகள் 31 முதல் 33 முடிய. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவிலே பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படுத்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். வாரும் தூய ஆவியே, உம்
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலன் கொடுக்க நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. உமது வார்த்தைகள் சத்தியமுள்ளது, உமது வார்த்தைகள் ஜீவனுள்ளது. அந்த வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கின்ற இறைமக்களாக மாத்திரம் அல்லாதபடிக்கு இதன்படி செய்கின்ற இறைமக்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து வழி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய பெரும் யாவரையும் வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் கொடுக்கின்ற தெய்வீக சந்தோஷம், அவருடைய சமாதானம் என்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆட்கொள்ள நான் ஆண்டவரை அதிகமாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் பயணப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து இம்மட்டுமாக அவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார், நம்மை வழிநடத்தினார். அவருடைய அன்பை எண்ணி, அவர் பாராட்டின கிருபைகளை எண்ணி நாம் ஒரு குடும்பமாக இணைந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். தொடர்ந்து ஆண்டவர் கரங்களை பிடித்தவர்களாக தொடர்ந்து நாம் நடப்போம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கட்டளையிடுவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நமது சிந்தனைக்கு என்று நம்ம பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு, கிறிஸ்டியானிட்டி பிரசன்ஸ் இன் த மல்டிஃபைத் சொசைட்டி. பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் வாழுகின்ற இந்த இந்திய திருநாட்டிலே அநேக சமயங்கள் இருக்கின்றது, அநேக சமய கோட்பாடுகள் இருக்கின்றது, அநேக சமய கருத்துக்கள் இருக்கின்றது, பல சமய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவராய், ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராய் நான் எப்படி என் வாழ்வை நடத்துகின்றேன், அல்லது இந்த திருச்சபை எப்படி இவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது, இவர்களை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக சமயம், ரிலிஜியன் எதை போதிக்கிறது என்றால், சமயம் அன்பை தான் போதிக்கின்றது. சமயம் மனிதனுக்கு நன்மைகளைத்தான் போதிக்கின்றது. பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது, அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனம் வேண்டும். குறிப்பாக தீமைக்கு நன்மை செய்கின்ற ஒரு குணங்களை எல்லாம் தான் சமயங்கள் கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் மனிதன் எந்த அளவிற்கு தன்னுடைய சமயம் கற்றுக் கொடுக்கின்ற இந்த நல்ல விழுமியங்களை தன் வாழ்விலே அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான் என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒருவேளை அவன் பெற்றுக்கொண்டால் என்றால் அவன் வாழ்விலே அவன் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டான், பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டான், சமுதாயத்திலே பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் சமயம் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை அவன் கேளாதபடியினால் தான் இப்போ சமுதாயத்தில் பிரச்சனைகள், அநேக காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது சமுதாயத்தில் அநேக பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் நிறைந்திருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே சமயம் கற்றுக் கொடுக்கின்ற நல்ல விழுமியங்களை மனிதன் கற்றுக்கொள்வதில்லை, அதற்கு மனிதனுக்கு மனமும் இல்லை. இங்கே பார்க்கிற பொழுது ஃபெனாட்டிசம், அப்படி என்றால் சமய வெறியர், தன்னுடைய சமயத்திலே வெறி கொண்டவர்கள், தன்னுடைய சமயம்தான் உயர்ந்தது என்று அதிலே வெறி கொண்டு அதற்காகவே வாழுகின்ற ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் சமயத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர மனிதனுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அவர்களுக்கு தன்னுடைய சமயம்தான் முக்கியமே தவிர மனிதன் முக்கியம் அல்ல, மனித மாண்பு முக்கியம் அல்ல, மனித உயிர் முக்கியம் அல்ல. அவர்களுக்கு முக்கியம் எதுவென்றால் தன்னுடைய சமயம், தான் சார்ந்திருக்கின்ற சமயம்தான் அவர்களுக்கு முக்கியம். அதே போல
ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்லுவார்கள். சமய அடிப்படைவாதி, தம் சமய கோட்பாடுகளை தீவிரமாக பின்பற்றுகின்றவர். தன் சமயம் என்ன சொல்லுகின்றதோ அதன் கோட்பாடுகளை மிகவும் தீவிரமாக பின்பற்றுகிறவர். இவர்களுக்கெல்லாம் சமயம்தான் முக்கியமே தவிர மனிதன் முக்கியம் கிடையாது. மனிதன் அங்கே இவர்களுக்கு இரண்டாம் தரம்தான். தன்னுடைய சமயம் என்ன சொல்கின்றதோ அந்த சமயத்திற்காகவே வெறி கொண்டு வாழுகின்றவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை எவ்வளவு சொல்றாங்க, லட்சக்கணக்கிலே கொன்று குவித்தார்களாம். யூத மதத்திலிருந்து அல்லது கிரேக்க மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொன்று குவித்தார்களாம். ஹிட்லர் நமக்கு நன்றாக தெரியும். 6 லட்சம் யூதர்களை அவர் கொன்று குவித்தார். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இவர்கள் ஜீசஸ் கில்லர்ஸ், இயேசுவை கொண்டவர்கள் என்று சொல்லி அவர்களை 6 லட்சம் பேரை அவர் அங்கே கொன்று குவித்தார். மதத்தின் அடிப்படையிலே வன்முறைகள் அங்கே நிகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். மதத்தால் வன்முறைகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வரலாறிலே சிலுவை போர்கள், எத்தனை சிலுவை போர்கள் வரலாறை பார்க்கின்ற பொழுது சிலுவை போர் மூலமாக எத்தனை உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டது. சிலுவை வாழ்வு கொடுக்கின்ற ஒரு கருவி. ஆனால் அந்த சிலுவையை வைத்து போர் செய்து அநேகர் வாழ்வை பறித்த நிகழ்வுகள் வரலாற்றிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. 11 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ட்வின் டவர்ஸ் அங்கே இடிக்கப்பட்டது. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஜிகாத், என்னுடைய கடவுளுக்காக நான் இதை செய்தேன். கடவுள் பெயரால் வன்முறை. அதே போல 27ஆம் தேதி பிப்ரவரி 2002ஆம் ஆண்டு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். அங்கே தன்னுடைய மதத்திற்காக சமயத்திற்காக அங்கே வன்முறை நிகழ்ந்தது. அங்கே பார்க்கின்ற பொழுது 59 உயிர்கள் எரித்து கொல்லப்பட்டது. 48 பேர் படுகாயம் அடைந்தார்கள். இங்கே பார்க்கின்ற பொழுது கடவுளின் பெயரால் வன்முறைகள் நிகழ்ந்ததை நாம் இங்கே காணுகின்றோம். கடவுள் ஒரு நாளும் வன்முறையை விரும்புகிறவர் அல்ல. கடவுள் சமாதானத்தை விரும்புகின்ற கடவுள். கடவுள் அனைவரையும் நேசிக்கின்ற கடவுள். ஆகவே கடவுள் பெயரால் வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை, இந்த உலகம் மூலம் பரவி இருக்கின்றதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்துவ இருப்பு எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு திருச்சபை, கிறிஸ்துவை தலைவராக கொண்ட திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், தன் சாட்சியை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், ஒரு கிறிஸ்துவன் இப்படிப்பட்ட இந்த சூழலிலே எப்படி தன்னுடைய சாட்சியை அவன் காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி கிறிஸ்துவை தன் வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டும், எப்படி கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், இதைத்தான் இந்த அருளுரையிலே நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, முதல் குறிப்பாக கிறிஸ்தவம் தீமைக்கு பதில் நன்மையை செய்யும். கிறிஸ்தவம் தீமைக்கு பதில் நன்மையை செய்யும். கிறிஸ்டியானிட்டி டூயிங் குட் ஃபார் ஈவில், தீமைக்கு பதில் நன்மையை செய்யும். அதுதான் கிறிஸ்தவம். இன்ற நாளுக்குரிய முதல் திருமறை பகுதியாகிய 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வைத்து இந்த குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. நாகமான், குஷ்டரோகியான நாகமான், அந்த சிறு பெண், இவர்களை குறித்து வருகின்ற ஒரு பகுதி. நம்ம அநேக நாட்களாக அநேக வேளைகளே நாம் தியானித்த ஒரு பகுதி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் திருமறை வசனத்தை பார்க்கின்ற பொழுது, சீரிய அரசன் படைத்தலைவன் நாகமான் ஒரு தொழுநோயாளி. 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலில் சிறு பெண்ணை சிறைபிடித்து வந்தான். அவள் படையெடுத்து போன பொழுது இஸ்ரவேலிலே ஒரு சிறு பெண்ணை அவன் என்ன பண்ணாரா, சிறைபிடித்து வருகின்றான். நாகமான் ஒரு படைத்தலைவன் இங்கே ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து வந்து தன்னுடைய மனைவிக்கு அங்கே பணிவிடை செய்ய அவளை விட்டு விடுகின்றான். அந்த நாகமான், சிறு பெண், இவர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, நாகமான் வயதிலே ஒரு பெரியவர், பதவியிலே பெரியவர். ஆனால் இவர் என்ன செய்கிறார், அந்த சின்ன பெண்ணின் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்வை அவர் பறித்து விடுகின்றார். அந்த மகள் தன் தாய் தந்தையிடமிருந்து பிரித்து விடப்படுகின்றார்.
தன் சொந்த நாட்டிலிருந்து பிரித்து விடப்படுகின்றார். தன்னுடைய உறவுகளில் இருந்து அவள் பிரித்தெடுக்கப்படுகின்றார். அந்த மகள் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகின்றார். தன்னுடைய இஸ்ரவேல் நாட்டிலே ஓடி விளையாடி மகிழ்ச்சியாக இருந்த அந்த சிறு பெண் இங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். வேலைக்காரியாக வைக்கப்பட்டிருக்கின்றார். எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம்! கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன் வாழ்வையே பறித்த ஒரு நபர் நாகமான். அந்த சிறு பெண்ணின் வாழ்வை சிதைத்தவர் நாகமான். அவருடைய மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் பறித்து கொண்டவர் நாகமான். அவருடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டவர் நாகமான். ஆனால் இப்படிப்பட்ட நாகமானுக்கு அந்த சிறு பெண் செய்தது என்ன? இதை பார்க்கிற பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தா, அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி, அதாவது எலிசாவிடம் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு மனது பாருங்க! நாம் இதை யோசிக்க வேண்டும். ஒரு சின்ன பெண், அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு பெரிய குணம், தனக்கு துரோகம் செய்தவன், தன் வாழ்வை பறித்தவர், தன் இன்பத்தை பறித்தவர், தன் உரிமைகளை பறித்து கொண்டவர், அவருக்கு அந்த சின்ன பெண் நன்மையை செய்கின்றார். அவருக்கு அந்த சின்ன பெண் நன்மையை செய்கின்றார். தனக்கு தீமை செய்தவருக்கு நன்மையை செய்கின்ற ஒரு பெண்ணை நாம் இங்கே காணுகின்றோம். கிறிஸ்தவம் தீமைக்கு பதில் நன்மைதான் செய்யும். அதுதான் கிறிஸ்துவம். அதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய போதனைகள் எல்லாம் அதிலே நிறைந்திருக்கின்றது. தீமைக்கு தீமை செய்வதல்ல, தீமைக்கு நன்மை செய்வது தான் கிறிஸ்தவம். இங்கே பார்ப்போம் என்றால், அந்த மகளுக்கு நாகமான் தீமை செய்தார், வாழ்வை பறித்து கொண்டார். ஆனால் அந்த மகள் தனக்கு தீமை செய்த நாகமானுக்கு நன்மை செய்தார். நாகமானின் வாழ்வு மிகவும் கொடிய தொழுநோய் என்றால் அக்காலங்களிலே அது ஒரு கொடிய நோய். நாகமான் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார், மிகவும் வேதனைப்பட்டிருப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட வேதனையை இந்த மகளுக்கு அவர் தரார். எப்படி என்றால், அவருடைய உறவிலிருந்து தாய் தந்தையிடமிருந்து அவர் பிரித்து விடுகின்றார். என்ன செய்திருக்கலாம் இந்த பெண்? என்னுடைய மகிழ்ச்சியை நீ பறித்து கொண்டாய், என் அப்பா அம்மிடம் என்னை பிரித்து விட்டாய், உனக்கு என்ன பண்ண, நன்மை செய்யவே மாட்டேன் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த பெண் நினைத்தது என்ன? எனக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை, நான் உனக்கு நன்மை செய்கிறேன், உனக்கு புது வாழ்வை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த புது வாழ்வுக்கான வழியை அவள் அங்கே எடுத்து காட்டுகின்றார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நாகமானின் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். எவ்வளவு மகிழ்ந்திருப்பான் நாகமான்! யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, தான் தீமை செய்த அந்த மகள் மூலமாக நன்மையை பெற்றுக்கொண்டு எவ்வளவு மகிழ்ந்திருப்பான். அந்த மகள் தனக்கு தீமை செய்தாலும் அதற்கு பதில் நன்மை செய்கின்ற ஒரு மகளாக இங்கே விளங்கினார். அதுதான் கிறிஸ்துவம் நமக்கு போதிக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்துவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். தீமைக்கு தீமை செய்யாதே, தீமையை நன்மையினால் வெல்லு, தீமைக்கு நன்மையை நீ செய்ய. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நன்மைக்கு தீமை செய்கின்றவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்மை செய்தாலும் நாம் தீமையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே திருமறை நமக்கு வைக்கின்ற அழகான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நம் வாழ்வை சரி செய்து கொள்ள நமக்கு வைக்கப்படுகின்ற எடுத்துக்காட்டுக்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். யார் அவருக்கு தீமை செய்தாலும், யார் அவருக்கு துரோகம் செய்தாலும் இவர் நன்மை செய்கின்றவராகவே சுற்றித் திரிந்தார் என்று திருமறை நமக்கு எடுத்து இயம்புகின்றது. இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் போதனை வித்தியாசமான ஒரு போதனை. இதுவரையில் உலகத்தில் யாரும் கொடுக்காத ஒரு போதனை. என்னன்னா, உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். அதுதான் தீமைக்கு நன்மை செய்வது.
எனக்கு சத்துரு யார் என்றால், எனக்கு தீமை செய்தவன் என்னுடைய சத்துரு, என்னுடைய விரோதி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை நீ நேசிக்க வேண்டும், அவன் மேல் நீ அன்பு செலுத்த வேண்டும். இயேசு எங்கேயோ போய் சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்கின்றோம்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம், இன்றைக்கு திருச்சபை அங்கத்தினர் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் எத்தனை பேர் திருச்சபையிலே உறுப்பினராக இருக்கிற பிறரை நாம் நேசிக்கின்றோம், அவர்கள் மேல் நாம் அன்பு செலுத்துகின்றோம்? நிச்சயம் கிடையாது, நிச்சயம் இல்லை. அதுதான் நாம் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற போதனை என்ன? உன் சத்துருவை நீ நேசி. இங்கே பார்க்கிற பொழுது உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. இதுதான் கிறிஸ்தவம். இன்றைய கிறிஸ்தவம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த பல் சமய சூழலில், நம்மோடு பல சமயத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திருமறை நமக்கு எடுத்து இயம்புகின்றது. இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நமக்கு அதை எடுத்து காட்டுகின்றது. இங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் சொல்லுகின்றார். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக பவுல் சொல்லுகின்றார். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இன்றைக்கு மாயமான ஒரு அன்போடு தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு இல்லையா? முன்னாடி பார்த்தா அவ்வளோ பணிவோடு அன்போடு பேசுகின்ற ஒரு பழக்கம், ஆனால் பின்னாடி அப்படியே தூற்றுகின்ற ஒரு பேச்சு. ஆனால் பவுல் சொல்லுகின்றான், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், பிற சமயத்தவரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அனைவரையும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் போதிக்கிறது. நன்மைக்கு நீ தீமை செய்யாதே, உனக்கு தீமை செய்தாலும் நீ நன்மை செய்ய நீ பழகிக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு முன்பாக இங்கே எடுத்து வைக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய போதனைக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் தீமையை தான் செய்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய வாழ்வை கெடுக்கின்றோம், பிறருடைய பெயரை கெடுக்கின்றோம், பிறருடைய மாண்பை சிதைக்கின்றோம், பிறருக்கு அவமானங்களை வரச் செய்கின்றோம், பிறருடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் வர நாம் காரணமாக இருக்கின்றோம். அதுவல்ல கிறிஸ்துவம். அது ஒரு நாளும் கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவ நமக்கு சொல்லுகின்றது என்னவென்றால், தீமைக்கு நன்மை செய். எல்லாம் அடங்கிவிட்டது. யார் உனக்கு தீமை செய்தாலும் நீ நன்மை செய்கிறவராகவே இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே. அதற்காகத்தான் உலகத்தில் உன்னை நான் வைத்திருக்கின்றேன். காந்திஜி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறேன், அவரை அதிகமாக எனக்கு பிடிக்கும், ஆனால் கிறிஸ்துவர்களை பிடிக்காது. ஏனென்றால் அவள் ஒருவரும் கிறிஸ்துவின் போதனைகளை கடைபிடிப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் நம்மிடத்தில் கிறிஸ்து இருக்கின்றாரா என்று பார்த்தால் நிச்சயமாகவே அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேருடன் கிறிஸ்து இருக்கின்றார்? ஏனென்றால் கிறிஸ்து இருந்தார் என்றால் நான் எப்படி இருப்பேன்? கிறிஸ்துவை போல நான் வாழ்வேன், அவரை போல நான் அன்பு செலுத்துவேன், அவரை போல பிறரை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இன்றைக்கு போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கிறது என்றால், அது குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்தில் இருக்கிறது என்றால் நான் என்ன இல்லை? நான் கிறிஸ்துவை போல் இல்லை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவம் நமக்கு சொல்லுகின்றது தீமைக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கின்றது. எப்படி அந்த சிறு பெண் தன் வாழ்வை பறித்த நாகமானுக்கு ஒரு புது நன்மையை, புது வாழ்வை கொடுத்தாரோ, அதே போல் நாம் நமது வாழ்வை பறித்திருக்கலாம், நமக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கலாம், நமது வாழ்வில் அவமானங்களை சந்திக்க காரணமாக இருந்திருக்கலாம். அவர்களுக்கு நல்லவைகளை நன்மைகளை கற்றுக்கொள்ள, நன்மைகளை செய்ய இந்த கிறிஸ்துவம் நம்மை அழைக்கின்றது. அதற்கு நாம் அர்ப்பணிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இரண்டாவது குறிப்பாக, கிறிஸ்தவம் பற்றுறுதியில் நிலைத்திருத்தல். கிறிஸ்டியானிட்டி சஸ்டைனிங் ஃபார் எவர் இன் ஃபெய்த். பற்றுறுதியில் நிலைத்திருத்தல். இந்த நாளுக்குரிய இரண்டாவது திருமறை பகுதியாகிய அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் உள்ள பகுதிகளை அடிப்படையாக வைத்து இந்த குறிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கே பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சீலாவுக்காக தீமோத்தேயுவுக்காக காத்திருக்கின்றார். அத்தனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கின்றதை கண்டு ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகின்றார்.
இங்கே பார்க்கின்ற பொழுது விக்கிரகம், அந்த பட்டணம், அத்தனை பட்டணம் ஏதேன்ஸ், அத்தனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பவுல் காணுகின்றார். அதே போல் அதில் ஆவியில் அவர் வைராக்கியம் கொள்ளுகின்றார். அவருக்கு இருந்த வைராக்கியம் என்னவென்றால், இப்போ இவர்கள் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது, இவர்கள் இயேசுவுக்காக அவர்களை மாற்ற என்கின்ற அந்த ஒரு வைராக்கியம் அவர் உள்ளத்தில் அங்கே எழுகிறது. ஆவியில் அவர் வைராக்கியம் கொள்ளுகின்றார். இன்றைக்கு அநேகர் வைராக்கியத்தோடு இருப்பார்கள். யாருக்காக என்றால் தங்களுக்காக, கிறிஸ்துவுக்காக அல்ல, கிறிஸ்துவத்துக்காக அல்ல, திருச்சபைக்காக அல்ல, மக்களுக்காக அல்ல. அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம், அந்த பகை வைராக்கியம் அங்கே அவர்களை அதிகமாக ஆட்கொண்டிருக்கும். எத்தனை ஆண்டு பகையாக இருந்தாலும் ஒரு வைராக்கியம், அவங்க கூட பேசவே கூடாது, அவளோட ஒரு உறவு வச்சு கொள்ளக்கூடாது, அவளோடு நாம் பார்க்கவே கூடாது அவர்களை. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். ஆனால் பவுல் இயேசுவுக்காக, இயேசுவின் திருப்பணிகளுக்காக, மக்களை இயேசுவிடம் சேர்ப்பதற்காக அவர் வைராக்கியமாக இருந்தார். ஆவியில் வைராக்கியம் கொள்ளுகின்றார். அத்தனை பட்டணம் இங்கே பார்க்கின்ற பொழுது கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் கலை, இலக்கியம், பண்பாடு, அறிவியல் இவை எல்லாவற்றிலும் ஒரு சிறந்து விளங்கின பட்டணம் தான் அத்தனை பட்டணம். அதில் பார்க்கின்ற பொழுது மெய்யியல் அறிஞர்கள் அதிகமாக இருந்தார்கள், அநேக கல்விமான்கள் அதிகமாக இருந்தார்கள், பல ஞானிகள் அங்கே அதிகமாக இருந்தார்கள். அதே போல அங்கே பல கடவுள்களும் அதிகமாக இருந்தார்களாம். அங்கே குறித்து ஒரு பழமொழியை சொல்வார்கள், இட் இஸ் ஈஸி டு ஃபவுண்ட் அ காட் இன் ஏதென்ஸ் தென் எ மேன். மனிதனை கண்டுபிடிப்பதை விட கடவுளை அங்கே கண்டுபிடித்து விடலாம். அதாவது கடவுள்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே பவுல் போய் பார்க்கின்ற பொழுது அவர் ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகின்றார். அநேக கடவுள்கள் அங்கே இருந்தனர். அந்த பட்டணத்தின் அழகு பவுலை கவரவில்லை, மாறாக இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகின்ற பவுலை நாம் இங்கே காணுகின்றோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது மக்களோடு அவர் தினந்தோறும் உரையாடுகின்றார். இங்கே பார்க்கிற போது டயலாக் வித் பீப்புள், மக்களோடு தினந்தோறும் உரையாடுகின்றார். எதை குறித்து அவர் பேசுகிறார் என்றால் இயேசுவை குறித்தும், இயேசுவின் போதனைகளை குறித்தும், இயேசுவின் மரணத்தை குறித்தும், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் தினந்தோறும் அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். டயலாக் வித் பீப்புள், அங்கே இருக்கிற மக்களோடு அனுதினம் அவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் அறியாமல் வழிபடும் அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கின்றீர்கள், அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்தான் இந்த உலகத்து இரட்சகர் என்று மிக பவுல் அவர்களுக்கு எடுத்து இயம்புவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை பவுலுக்கு கரிசனை இல்லாமல் இருந்திருந்தால், இவர்கள் அழிந்து போகட்டும், இவர்கள் யார், இவருக்கும் நமக்கு என்ன, இவர் அழிந்தால் நமக்கு என்ன இருக்கிறது என்று விட்டு இருக்கலாம். அவர்களை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மேல் பரிசனையுள்ள பவுலை நாம் இங்கே காணுகின்றோம். இவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ரட்சிப்பை இவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆண்டவரை இவர்கள் யார் அறிவிப்பது என்று சொல்லி அவர்களோடு அனுதினம் இயேசுவை அறிவித்த ஒரு பவுலை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அதே பவுல் கிறிஸ்துவுக்காக துன்பத்தை ஏற்கும் நபராக அவர் மாறினார். கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தின பவுல் கிறிஸ்துவுக்காக துன்பத்தை ஏற்கின்ற பவுலாக தன்னை மாற்றிக்கொண்டார். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இயேசுவை நோக்கி இயேசுவுக்காய் பற்றுறுதியோடு கூட ஓடின பவுலை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனத்திலே பவுலுடைய பாடுகளை அங்கே சொல்லி இருக்கின்றார்கள். ஆடைகள் கிழித்து அநேக அடி உதைகளை பெற்று சிறைச்சாலைகளே அவர் அங்கே தள்ளப்படுகின்றார். கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்க அவர் தன்னை அங்கே அர்ப்பணித்த ஒரு பவுலை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஓடும்போது நிச்சயம் பாடுகள் வரும். கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்போது நிச்சயம் பாடுகள் வரும். இந்த பல் சமய சூழலிலே நாம் கிறிஸ்துவோடு நாம் இணைந்து போகின்ற பொழுது பல துன்பங்கள், துயரங்கள் நமக்கு வரும். In the midst of tribulation, be strong in faith. இப்படிப்பட்ட சூழலிலே
இக்கட்டான சூழ்நிலையிலே, உபத்திரவமான சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த பற்றுறுதியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த இரண்டாவது குறிப்பு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்தவம் பற்றுறுதியில் நிலைத்திருத்தல். துன்பமே வந்தாலும், துயரமே வந்தாலும், பாடுகளே வந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்க அந்த பற்றுறுதி உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்றைக்கு துன்பம் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, துயரம் வந்துட்டா நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கின்றோம். எனக்கே இவ்வளவு துன்பத்தை நீ கொடுக்குறீங்க, எனக்கே இவ்வளவு பாடுகளை கொடுக்குறீங்க, நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கின்றோம். ஒவ்வொரு பாடுகளுக்கும் பின்பு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பு ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நாம் படும் பாடுகள் வீணாய் போவதில்லை. இப்படிப்பட்ட இந்த சமய சூழலில் நாம் பற்றுறுதியில் உறுதியாய் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அதை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவம் அனைவரையும் ஏற்க செய்யும். கிறிஸ்டியானிட்டி never reject anyone, rather accept every human with humanity. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவம் ஒருவரையும் தள்ளுவதில்லை, அனைவரையும் அது ஏற்றுக்கொள்ளுகின்றது. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியாகிய மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-33 வரை வசனங்களை நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 ஓமைகளை அவர் சொல்லுகின்றார். முதலிலே 31ஆம் வசனத்திலே வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். 32ஆம் வசனத்திலே விதை சிறியது தான். அந்த விதை அங்கே விழுந்து அது வளரும் பொழுது அது பெரியதாக வளருகின்றது. ஒரு பெரிய மரமாகவே அது வளர்ந்து எழும்புகின்றது. அந்த மரத்திலே அநேக பறவைகள் வந்து அங்கே தங்குகின்றது. அவர் இறையரசை இந்த மரத்துக்கு ஒப்பிடுகின்ற இயேசு கிறிஸ்து அப்போ எல்லாம் தங்கும் பொழுது இறையரசு எல்லோருக்கும் உரியது என்ற ஒரு பெரிய உண்மையை ஆண்டவர் இங்கே எடுத்து இயம்புகின்றார். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இயேசு எல்லோரையும் நேசிக்கின்றவர், இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், இயேசு எல்லோருக்காகவும் இங்கே மரித்தவர். ஆகவே தான் ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளவே. அதுதான் கிறிஸ்துவம் நமக்கு போதிக்கின்ற ஒன்று. இன்றைக்கு நம்மை பார்க்கின்ற பொழுது நாம் பிறரை ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். இங்கே கலிலேயா பகுதியிலே இயேசு சுற்றித் திரிந்து திருப்பணி ஆற்றுகின்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13 வரை வசனங்களை நாம் பார்த்தோம்னா ரோம பட தளபதிக்கு அங்கே அவனுடைய மகனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். அதே போல மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்களை பார்க்கின்ற பொழுது கானானிய பெண்ணின் மகளுக்கு அவர் சுகத்தை கொடுக்கின்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34 வசனத்தினை பார்க்கின்றபோது கெனசரேத் பகுதியிலே ஒரு நபர் குணத்தை கொடுக்கின்றார், சுகமாக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு எல்லோரையும் நேசித்தவர். நீங்கள் எல்லோரும் புற இனத்தவர்கள், நீங்கள் புற சமயத்தை சார்ந்தவர்கள், உங்களுக்கு என்னால் நன்மை செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் இயேசு வெறுத்து ஒதுக்கவில்லை, மாறாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு கிறிஸ்துவம் பல சமயங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவம், பழைய சமய மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கிறிஸ்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான ஒரு கதை. என்ன கதை என்றால் இது த சர்ச், அதாவது யூரோப்பியன் சர்ச். இட் இஸ் ஃபார் யூரோப்பியன்ஸ், மற்ற யாருக்கும் இங்கே இடம் கிடையாது. ஐரோப்பியர்கள் சேர்ந்து ஒரு திருச்சபையை நடத்தினார்கள். அந்த திருச்சபை என்னவென்றால் ஐரோப்பா மக்களுக்கு மாத்திரம்தான், ஒன்லி ஃபார் யூரோப்பியன்ஸ், வேறு யாரையும் அவங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு அமெரிக்கன் அங்கே வந்தாராம். அப்போ சொன்னாங்களாம், இல்லையா, இட் இஸ் ஒன்லி ஃபார் யூரோப்பியன்ஸ், நாட் ஃபார் அமெரிக்கன்ஸ். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் அந்த மரத்துக்கு அமர்ந்து நாங்கள் வழிபடுவதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேட்டு நீங்கள் வழிபட்டு கொண்டு போங்கள்னு சொல்லும்போது அந்த அமெரிக்கன் ரொம்ப வருத்தத்தோடு ஏமாற்றத்தோடு அங்கே வந்தாராம். அடுத்தபடியாக ஒரு ஆப்பிரிக்கன் வந்தாராம். அவர்கிட்ட தான் சொன்னாங்களாம், இட் இஸ் ஒன்லி ஃபார் யூரோப்பியன்ஸ், நாட் ஃபார் ஆஃப்ரிக்கன்ஸ், நீங்கள் அங்கே போய் அமர்ந்து நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னாராம். அவர் ரொம்ப மிக துக்கத்தோடு கூட அவர் அங்கே சென்று விட்டாராம். அடுத்து ஒரு ஏஷியன் வந்தாராம். அவங்ககிட்ட அதாவது சொன்னாங்களாம், இட் இஸ் ஒன்லி ஃபார் யூரோப்பியன்ஸ், நாட் ஃபார் ஏஷியன்ஸ் என்று சொல்லும்பொழுது அவர் சிரித்து கொண்டே வந்தாராம். அந்த அமெரிக்கனுக்கும் ஆப்பிரிக்கனுக்கும் பயங்கர கோபம்.
ஒரு திருச்சபைக்கு போக முடியலன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேதனையோடு இங்கே மரத்துக்கு நின்று அந்த திருச்சபையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நீங்கள் சிரித்து கொண்டு வருகிறீர்கள்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் இயேசு, என்னை வெளியே அனுப்பிச்சிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு அங்கே ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டு என்னை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் வாழ்விலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்வு. கிறிஸ்துவை வெளியிலே அனுப்பிவிட்டு நாம் கிறிஸ்துவை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை வணங்கி கொண்டிருக்கின்றோம். அதுவல்ல கிறிஸ்துவம். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே எத்தனை பிரிவினைகள், திருச்சபை பிரிந்திருக்கின்றது. சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக், பெண்டிகாஸ்ட் என்று சொல்லி நாம் பிரிந்திருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் நாம் அனைவரும் ஒரே இயேசுவை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் எத்தனை பிரிவினைகள் இல்லையா? இன்றைய நமக்குள் அநேக பிரிவினை, சாதி, மொழி, இனம், நிறம், வர்க்கம், என் ஊர் உங்கள் ஊர் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், இதன் வழியே பிரிந்து என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கிறிஸ்து நமக்கு போதிக்கின்றார். இதுதான் கிறிஸ்துவம் நமக்கு போதிக்கின்றது. இதை பல் சமயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இச்சூழலில் கிறிஸ்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அவன்தான் உண்மையான இறையரசின் பங்காளியாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே அன்புக்குரியோரே, பல் சமய சூழலிலே ஒரு கிறிஸ்துவம் இருப்பு எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவம் என்றால் முதலிலே தீமைக்கு பதில் நன்மை செய்கின்ற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பற்றுறுதியில் நிலைத்திருக்க வேண்டும். துன்பமே வந்தாலும், உயிரே போனாலும் அந்த பற்றுறுதியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக நாம் இருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட திருச்சபையாக நம்முடைய திருச்சபைகள் இருக்கும் என்றால் நிச்சயம் அந்த இறையரசின் பங்காளர்களாக நாம் மாறுவோம். அந்த இறையரசின் விழுமியங்களை நாம் இந்த உலகத்தில் பறைசாற்றுகின்ற பொழுது இந்த உலகம் இறையரசுக்குள்ளாக மாறும். இறையரசு இந்த உலகத்துக்குள்ளாக அது கடந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு நன்மையாக மாற்றிக் கொடுப்பாராக. ஆமீன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயும், நெமிலிச்சேரி குருசேகரும், நல்மேய்ப்பர் ஆலயத்தை சார்ந்த திருமிகு அன்புமணி, திருமிகு எஸ்தர் என்பவர்களின் மகன் செல்வன் யுவராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயும், கீழ்ப்பாக்கம் குருசேகரும், கிறிஸ்துநாத திருச்சபையை சார்ந்த திருமிகு மகிமைதாஸ், திருமிகு சசிகலா என்பவர்களின் மகள் செல்வி சுந்தரி என்பவருக்கும் திருமணம் நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இத்தூய நிலையில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் யாருக்காவது நியாயமான காரணம் தடையோ இருக்குமானால் அதை சபை ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நேற்று மீண்டும் என்று மாறாதிருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற இந்த வழிபாட்டை ஆண்டவரே கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க பலப்படுத்த காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பல பாடுகள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்விலே ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் நீர் தருவீராக. ஆண்டவரே, இந்த பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக ஆண்டவர் நீர் அழிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இதன் மூலமாக எத்தனை பேர் வாழ்விழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் துன்பத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தகப்பனே ஆண்டவரே தங்கள் வாழ்வே கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வெகு விரைவிலே ஆண்டவர் இந்த கோவிட்-19 இந்த உலகத்தை விட்டு விலகி போகட்டும். இந்த பேண்டமிக் ஆண்டவரே வெகு விரைவிலே மறைந்து போகட்டும். ரத்தத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இறை மக்களுக்காக வேண்டுகின்றோம். அனைவர் தேவைகளை சந்திங்க. ஏழை எளிய மக்கள் நினைவு கூறுகிறோம். அவள் உதவுகின்ற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியின் இணையராக கூட்டுறோம் நம் அனைவரோடும் நம்முடைய திருப்பணிகளுடன் வேண்டும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல கடவோம் கர்த்தருடைய திருப்பெயராலே. ஆமேன்.